ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெயின் ஜெர்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ட்ரெயின் வந்து மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால இன்ட்ரோ இப்போயே கொடுத்துடலான்ட்டு நம்ம வீட்டு மொட்டை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரயிலில் தான் போக போகிறோம். நீலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான். நீலகிரி எக்ஸ்பிரஸ் எதுக்கு போகிறோம்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் கனெக்டிவிட்டி ட்ரெயினான இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸில் போகிறோம். இந்த ட்ரெயினோட டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12671. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டுக்கு 3 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. அதிகாலை 3 மணிக்கு ரீச் ஆகுது. மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணும்போது 6:20ங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் ட்ராவல் ஆக போகுது. அது நைட்டில் மிட் நைட்லேயே வரதுனால தான் இந்த வீடியோ நம்ம இப்போ ஈவினிங்கில் டைமில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வெல்கம் டு ஈரோடு ஜங்ஷன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு நள்ளிரவு 2 மணி ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து 3 மணிக்கு, அதெல்லாம் அந்த 2 மணிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். வாங்க, இந்த ஈரோடு ஜங்ஷன் நம்ம நிறைய இதில் நம்ம விளாக்கில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம எந்த இதில் நம்ம பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போயிடலாம். மீதி டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்மளோட நீலகிரி அதிவிரைவு வண்டி பார்த்தீங்கன்னா 2:55 வருதுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அலாட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம எஸ்கலேட்டர் மூலிமா மேலே போயிடலாம். டைம் இப்போ 2:35 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து 2:55க்கு. இன்னும் நம்ம ட்ரெயின் வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயினுக்காக. அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிச்சிடலான்னு காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காஃபி குடிச்சிடலாம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் 12671 நீலகிரி அதிவிரைவு வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அரக்கோணம் லோக்கல் செட்டோட வேப் 4 தான் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கிளாஸ் தாங்க. நம்மளுக்கு அலாட் பண்ணிக்கிற கோச் பார்த்தீங்கன்னா S2 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் டிலேயில் இருக்குது. நம்ம ட்ரெயின் மூவ் ஆனோடனே வீடியோ ஷாட் காட்டிடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் காலையில் 5 மணி ஆகுது. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். டைம் ஆன் ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்குது. வாங்க அப்படியே கோயம்புத்தூர் ஜங்ஷனை பார்த்து நம்ம ட்ரெயினில் ஏறி மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். சென்னை சென்ட்ரலில் புறப்படுற நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எத்தனைன்னா அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் நார்த்து, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 ஹால்ட்டு தாங்க. உண்மையிலேயே சூப்பர் ஃபாஸ்ட்டு தான். ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் சூப்பராகவே போகுது. அடுத்து நம்ம போகிறது மேட்டுப்பாளையம் ஜங்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஹால்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் மேக்ஸிமம் க்ரௌடு இங்கே இறங்கிட்டாங்க. ஊட்டி டாய் ட்ரெயினில் போகிறவங்க இல்லை ஊட்டி போகிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் கண்டினியூ பண்ணுறாங்க போகிறதுக்காக. நம்ம ஃபைனலாக நம்மளுடைய டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷம் ஏர்லியாகவே ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் ட்ராவல் சூப்பராகவே இருந்தது. நமக்கு ஈரோடு டு மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா 137 கிலோமீட்டரு, 3 மணி நேரம் 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறத 10 நிமிஷம் முன்னாடியே வந்துவிட்டோம். கோயம்புத்தூரில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க ட்ரெயின். ஒரு 1/2 ஹவர் நிறுத்திட்டாங்க. இல்லைனா இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்திருப்போம். கிளைமேட் பாருங்கள், இங்கேயே சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு அட்டகாசமாக இருக்குது. பின்னாடி தெரியுது பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே மஸ்டெல்லாம் பாருங்கள் அப்படியே க்ளவுடியாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். உதகமண்டலம் நம்மளை வரவேற்கிறது. நம்ம அதுக்கு போக தயாராக இருக்கோம். மேட்டுப்பாளையம் ஜங்ஷன். மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க அந்த டீட்டெயில் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டீம் லோக்கோ செட் இருக்குது. சவுத்தர்ன் ரயில்வேயோட மியூசியம் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய டாய் ட்ரெயின் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ மேட்டுப்பாளையம் ஒரு சின்ன டூர் பார்த்துடலாம். கமான். ஸ்டீம் லோகோ செட் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. X37398 ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கேட்டகரியான இது. அது பார்த்தீங்கன்னா 37391 அது வந்து X போட்டிருக்காங்க. அது ஒரு கேட்டகரியான லோகோ செட்டுங்க. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீசல் ஸ்மெல் பயங்கரமாக வருது. மெயின்டைன் பண்ணுறதுக்காக லோகோ செட் போட்டு வச்சுருக்காங்க.
நம்ம இதை பார்த்துட்டு வாங்க மியூசியம் போகலாம். நம்ம திருச்சியில் ஒரு ட்ரெயின் மியூசியம் பார்த்துருப்போம். அந்தளவு இருக்கான்னு தெரில. இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு டீசல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே மியூசியம் பக்கம் வந்துருக்குங்க. இது வந்து என்ட்ரி சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம உள்ளே போய் ஒரு வீடியோ பார்த்து வந்துடலாம். ஒரே ஹாலுங்க. சூப்பராக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. டைம் இப்போ 6:40 ஆகுதுங்க. 7:10க்கு நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின் கிளம்பணும். இதுதான் கிளம்பக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம். ஆனால் இன்னும் ட்ரெயின் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சுங்க. அதாவது ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கு குன்னூருக்கு போகக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் மண் சரிவு ஏற்பட்டதுனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம அவ்வளோ நேரம் 4 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு கஷ்டப்பட்டு டிக்கெட் பிடிச்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. நமக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனால் பேமெண்ட் ரிட்டர்ன் வந்துடும். இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் ஜாலியாக ஊட்டி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாய் ட்ரெயின் கேன்சல் ஆனது ஒரு சங்கடமாக போச்சு. அதனால் நம்ம பிளான் ஏவை முடிச்சுட்டு இப்போ பிளான் பி போய் பஸ் பிடிச்சி ஊட்டி போக போகிறோம். அங்கே அந்த நம்ம பஸ் ஜர்னி இப்போ நம்ம பார்க்கலாம். ஊட்டி மலை ரயில் கேன்சல் ஆனது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு ட்ரெயின் ஃபுல்லாகவே நம்ம சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து ஊட்டி டாய் ட்ரெயின் பிடிக்க ஏகப்பட்ட கூட்டம் வந்ததுங்க. டோட்டலாக ட்ரெயினில் கேன்சல் பண்ணால் எல்லாம் வந்துட்டு பஸ் பிடிச்சி அவங்கவுங்க வேன் வச்சு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ரயில்வே நம்ம கை விட்டாலும் நம்ம தமிழ்நாடு அரசு பஸ்ஸு நம்ம கை விடாது. நம்ம போய் தமிழ்நாடு அரசு பஸ்ஸை பிடிச்சி ஊட்டி போய் அங்கே போய் நம்ம ஃபன் பண்ணுறோம். வாங்க நம்ம அடுத்து பஸ் ஜர்னி பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி. நம்ம ஊட்டி இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோங்க. தமிழ்நாடு அரசு பேருந்து உதகை குன்னூர் வழியாக போகக்கூடியது. கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க. நம்ம வந்து மேட்டுப்பாளையத்து ஊட்டி போக போகிறோம். நமக்கு வந்து இப்போ மணிக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆகுதுங்க. 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். நம்ம 8:30 மணிக்கு 9:30 மணிக்கு நம்ம ஊட்டி ரீச் பண்ணிடுவோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஜங்ஷன் நம்ம ஃபைனலாக ஊட்டி ரீச் பண்ணிட்டோங்க. ஊர் நல்லா சும்மா ஜிலு ஜிலுன்னு குளுன்னு இருக்குது. நம்ம பஸ்ஸில் வந்து அந்த விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஷார்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்ததுங்க. ஒரு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 51 கிலோமீட்டர். 2.5 மணி நேரங்க. 2.5 மணி நேரம் சொன்னாங்க. 2.5 மணி நேரம் விட்டாங்க. 7 மணிக்கு அங்கே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். 9:15க்கு இங்கே ட்ராவல் முடிச்சாச்சுங்க. 50 ரூபா டிக்கெட் சார்ஜ். நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. நல்லா ஒரு ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பூர் ட்ராவல் விளாக். நம்ம இப்போ ஊட்டி ரீச் பண்ணிட்டாங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் ஊட்டி இருக்குது. ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கோர்ஸ் இருக்குங்க. இது ரெட் ஸ்கோர்ஸ் போகிற ரோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜ் இருக்குங்க. இதில் தான் நம்ம ரூமை செக்இன் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் டிவி பேரடைஸ். இந்த ஹோட்டலில் தான் நம்ம ரூம் செக்இன் பண்ணியிருக்கோம். வாங்க போய் நம்ம ரூமை பார்த்து வந்துடலாம். ரூம் பாருங்கள். நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம 3 பெட் இருக்கிற மாதிரி ரூம் எடுத்திருக்கோம். நம்ம செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டீபாய், கிளாஸஸ் இருக்குது. ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேன் யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல, ஃபேன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ரூமோட ரெண்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்தால் நமக்கு இந்த 4000 5000 ரேஞ்ச் வரைக்கும் இந்த ரூம் விடுவாங்க. இப்போ வந்து சீசன் எதுவும் இல்லாதனால
ரெய்னி சீசன் வேறுங்க, அதனால் கூட்டம் சுற்றுலா பயணிகள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் நமக்கு 2000 சொன்னாங்க ரூமு. அப்புறம் நம்ம பார்கெயின் பண்ணி பேசுறதுனால இப்போ 1800க்கு 1800 இந்த ரூம் நம்ம செக்இன் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் டைம் தான். இன்னைக்கு காலையில் 9:30க்கு ரூம் எடுத்தோம். நாளைக்கு காலையில் நாளைக்கு மார்னிங் 9:30 வரைக்கும் இந்த ரூம் நமக்கு இருக்கும். நம்ம இப்போ ரூமில் இருந்து கிளம்பி விசிட் பார்க்க போகலாம். இப்போ நம்ம ஊட்டியோட சென்டர் இடத்துல இருக்குங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட ஸ்டேச்சு வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே இருக்கு பாருங்க, இது பஸ் ஸ்டாண்டு. நம்ம ரூம் தங்கியிருந்தது வந்து ரேஸ் கோர்ஸ் ரோடு இந்த பக்கம் இருக்குது. இதுதான் ஊட்டியோட சென்டர் பாயிண்ட்டுங்க. இப்போ இங்கேருந்து இங்கேருந்து போட் ஹவுஸ் போகிறோம். போட் ஹவுஸ் பாருங்கள், போகிறது போர்டு போட்டிருக்காங்க. அவிலாஞ்சி நேராக போனால் அவிலாஞ்சி, அப்பர் பவானி சுற்றுலா அலுவலகம். இப்போ வந்து நம்ம படகு இல்லம் போட் ஹவுஸ் போகிறோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போட் ஹவுஸுங்க. நம்ம அங்கே போய் போட் ஹவுஸில் தான் இப்போ நம்ம ஃபன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது தண்டர் வேல்டுங்க. இந்த தண்டர் வேல்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 590 ரூபாயும், சைல்டுக்கு 490 ரூபாயும் வாங்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 5D தியேட்டருங்க, டைனாசர், ரெயின் ஃபாரஸ்ட்டு, ஒரிஜினல் அந்த மெழுகு சிலையெல்லாம் இருக்குங்க. அப்புறம் அது போக நடிகர்களோட மெழுகு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுதான் இந்த தண்டர் வேல்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேல்டு இருக்குங்க, பிக் ஃபுட் இருக்குது, மை இண்டியான்னு சொல்லி நம்ம இந்தியாவோட முக்கியமான புராதன சின்னங்கள்லாம் இருக்குது. அப்புறம் தேடைன்னு சொல்லி நம்ம இதில் நடந்து போகிற மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் இன்ஃபினிட்டி, கோடெக்ஸ் இல்யூஷன், ஹண்டர் ஹவுஸ் இருக்குங்க, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது, 5D தியேட்டர் இருக்குது. இத்தனை ஃபெசிலிட்டி இங்கே இருக்குங்க. இது வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த தண்டர் வேல்டு ட்ரை பண்ணியிருந்தேங்க, சூப்பராகவே இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் டார்க் மோடில் இருட்டாக தான் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம கேமரா எடுத்தாலும் வீடியோ ஃபுல்லாக தெரியாது. அதனால் நம்ம கேமரா கொண்டு போய் எடுக்கல. நம்ம பார்த்துக்கூட எக்ஸாம்பிளாக பாருங்கள், இங்கே பாகுபலியோட சிலை வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக நம்ம பிரபாஸ் இருக்கிற மாதிரியே அந்த சிலையை சிவலிங்கத்தை தூக்கி நிற்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. இதே மாதிரியே நிறைய நடிகர்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் உள்ளே இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மியூசியம் சொல்லி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டோட்டலாக பார்த்தது வந்து தண்டர் வேல்டு. நாம் ஊட்டியில் இருக்கிற போட் ஹவுஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். போட் ஹவுஸ் படகு குழுமம் ஊட்டி நுழைவுச்சீட்டு வழங்க மேடம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. அதுக்கு மேலே யாராக இருந்தாலுமே டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். உள்ளே போகிறதுக்கே டிக்கெட் 20 ரூபாங்க. உள்ளே போய் போட்டிங்கு தனியாக நம்ம எந்த போட் செலக்ட் பண்ணுறோமோ, பெடல் போட்டா மோட்டர் போட்டாங்கிறத பொறுத்து நம்மளுடைய டிக்கெட் சார்ஜ் போட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது. நல்ல மழை வந்துருக்கு நேற்று வரைக்கும். இன்றைக்கி வந்து நல்ல கிளைமேட் சூப்பராகவே இருக்குது, வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரதுக்கு டிக்கெட் சார்ஜ் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு குழந்தையிலேருந்து மற்ற எல்லாருக்குமே 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளே வந்து சுற்றி பார்க்கறது மட்டும் 20 ரூபாங்க. உள்ளே வந்து சைல்டு பார்க் தனியாக இருக்குது, போட்டிங் தனியாக இருக்குது. போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு போட்டோம்னா அதுக்கு தனியாக 350 ரூபாயிலிருந்து 850 வரைக்கும் தனியாக சார்ஜ் இருக்குங்க. நம்ம 8 பேர் போகிற மாதிரி மோட்டர் போட்டு எடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே 12 பேர் 16 பேர் போகிற மாதிரி படகு மோட்டர் போட் இருக்குது. இப்போ வாங்க நம்ம உள்ள என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்து இந்த படகு சவாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம போட்டை செலக்ட் பண்ணிட்டோம். 8 போகிற மோட்டர் போட்டு கொஞ்சம் பெரிய போட்டாகவே இருக்குது. மேலே இதெல்லாம் சீலிங்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது. இது ஒரு 100 போட்டுங்க. இந்த போட்டு நம்ம எடுக்கல, நம்ம அதை எடுத்துருக்கோம். வாங்க அந்த போட்டில் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இங்கே நான் தங்கினா லேக் வியூவில் வர தங்கலாம். ஆனால் ரூம் காஸ்ட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா 5000 6000 வரைக்கும் வாங்குவாங்க.
வியூ பாயிண்டோட நமக்கு லேக் வியூவோட நமக்கு கிடைக்கும். அந்த ஆப்போசிட்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான் தெரியல கேமராவில், அங்கே பாருங்கள் லேக் வியூவில் ஒரு ரெசார்ட் இருக்குது. இந்த போட்டிங்லேயே பாருங்கள் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. ஒரு ஃபுட் ஹவுஸ் இருக்குங்க, ஒரு சீலிங் ஹவுஸ் இருக்குது. இந்த ஃபுட் ஹவுஸில் நம்ம தங்கி வியூ பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ரூம் காஸ்ட் எவ்வளோன்னு தெரியலைங்க. இந்த மாதிரி வுட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் ஹவுஸும் இருக்குங்க. போதுண்ணா போதும். நான் மேலே அடிச்சினேன், நீங்கள் மேலே போட்டு ஆளாவது 5 கையோ ஃபோட்டோ அடியாது. ஊட்டி போட்டிங் சூப்பராக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நல்லா ஷேக் பண்ணி ஓட்டினார் கடைசியாக. அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் போட் ஹவுஸில் போட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 பேர் பெடல் போட்டேன், 4 பேர் பெடல் போட்டேன், இல்லை மோட்டர் போட்டாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக அட்டகாசமாகவே இருக்கும் ஊட்டி போட் ஹவுஸ். இந்த நம்ம ஊட்டி போட்டிங் முடித்த உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு ஈகிள் இருக்கிற மாதிரி இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க சூப்பரான அட்டகாசமான ஒரு இடமா இருக்குது. நீங்கள் ஊட்டி போட் ஹவுஸ் வந்தீங்கன்னா போட் ஹவுஸோட ரைட் சைடில் கடைசியில் வந்தீங்கன்னா அந்த ஹாரர்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த 370 சினிமா தேட்டர்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் லேக் வியூவில் சூப்பராக இருக்கும். கழுகு, பட்டர்ஃப்ளை அண்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அட்டகாசமான ஒரு இடமா இருக்குது. நீங்கள் வந்தால் மறக்காமல் இந்த இடத்துல செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஊட்டி போட் ஹவுஸில் ஒரு மினி ட்ரெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, டாய் ட்ரெயின் மாதிரி. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. 5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் ட்ரெயின் போயிட்டு இப்படியே வந்துடுங்க. அது உள்ளே பாருங்கள், உள்ளே போகிற மாதிரி ஒரு குகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு எலிஃபெண்ட்டோட மவுத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே லைனோட மவுத்துக்கு வெளியே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. ட்ரெயின் போகிறப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சுட்டிஸ்லாம் போய் இந்த ட்ரெயினில் டாய் ட்ரெயினில் போகிறாங்க. ஊட்டி போட் ஹவுஸ் டாய் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இதோட வியூவில் எப்படி இருக்குது, இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உள்ளே போய் ஒரிஜினலாக வியூ பார்க்கலாம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்குக்குள்ளே போகலாம். நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. பெரியவங்களுக்கு 100 ரூபா டிக்கெட்டு, 11 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் 50 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. இந்த பார்க்கு ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் ரன் ஆகுதுங்க. 7 AM to 6:30 PM வரைக்கும் இந்த பார்க்கு ஒர்க் ஆகும்.
நாம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோங்க. இது மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோடனே பாருங்கள், 2 சைடில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் பாருங்கள். இது இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய ஹெரிடேஜ் பில்டிங் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே நமக்கு அந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்னு பார்க்கும்போது தெரியும். 2 பக்கம் பீரங்கி வச்சுருக்காங்க. இந்த கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை. க்ரீனிஷாக சூப்பராக பாருங்கள். மரத்தை சுற்றி அந்த டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே வியூ அட்டகாசமாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பிளான்டேஷன் கிராப்ஸ் உதகமண்டலம் தி நீலகிரிஸ். தோட்டக்கலையோட மலைப்பயிர்கள் துறை உதகமண்டலம் நீலகிரிங்க. அரசு தாவரவியல் பூங்காவோட ஹிஸ்ட்ரி இதில் இருக்குது. அப்படியே காட்டுறோம், நீங்களே படிச்சிக்கங்க. பார்க்குள்ள என்ட்ரி ஆனோடனே அந்த தாமரை பூங்காங்க, தாமரை குளம். அந்த குளத்தை தான் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஆப்பிள், பாகற்காய், வாட்டர்மெலன், பிரிஞ்சால், கேரட் அப்படின்னு சொல்லி கேரட்டில் அந்த டிசைனில் உங்களுக்கு பெஞ்செலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெஞ்செலாம் நிறைய உட்காந்துருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஒரு புல்வெளி பூராமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் மட்டும் அது வந்து உள்நுழைவு பகுதி இல்லைன்னு சொல்லி அறிவித்து உள்ளே யாரும் விட்றதில்ல. அதுக்கு மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற இதெல்லாம் நம்ம புல்வெளியில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த கார்டனில் நம்ம அடுத்தது பார்க்க வருது பெரணி இல்லம், ஃபெர்ன் ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலௌடு இல்லையாட்டு இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சீசன் அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம இந்த கார்டனில் அடுத்து பார்க்க போகிறது கண்ணாடி மலைக்கு கிளாஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். வாங்க நம்ம கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். இவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றியும் கண்ணாடி மலைக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஒரே ஹாசமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அப்படியே வியூ நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தாவரவியல் பூங்காவில் பாருங்கள், ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம் இருக்குது. மங்கி பேர்சில் ட்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சி இருக்குது. இந்த மரத்தோட தன்மையெல்லாம் பாருங்கள், சும்மா ஒரு பாறை மாதிரி இருக்குது. வித்தியாசமான மரமாக இருக்குது. அப்படியே ஃபுல் வியூ காட்டுறோம், அப்படியே பாருங்கள். ये सरकारी बिल्डिंग है। இட்டாலியன் கார்டனில் ஏகப்பட்ட புது புது டிசைனில் பூ வச்சுருக்காங்க, மரம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு மேலேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க.
2 பீரங்கி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஸ்டேச்சு வச்சுருக்காங்க. ஒரு தாமரக்கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முதலையெல்லாம் ஸ்டேச்சுலாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது இந்த இட்டாலியன் கார்டன். இது ரொம்ப லாஸ்ட்டில் தான் இருக்குது, லாங்கில் இருக்குது. நீங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த இட்டாலியன் கார்டனையும் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ₹100 நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும் இந்த பொட்டானிக்கல் கார்டன். இந்த மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த பொட்டானிக்கல் கார்டனில், அது வந்து 100 ஆண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி நம்ம இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா 1896 to 1995 வருஷத்தில் இந்த நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. 100 ஆண்டுகள் நிறைவேற்றதை ஒட்டி அதான் 100 JJன்னு வச்சுருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் எஸ்டேட் 1848 அதோட டீட்டெயில் தான் இங்கே செடியை செதுக்கி வச்சுருக்காங்க. வியூவில் காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஊட்டி ஜங்ஷன் தான் பார்க்க வந்திருக்கோம், நீலகிரி ஜங்ஷன். வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஊட்டி ஜங்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பழமை மாறாமல் ஹெரிட்டேஜ்லாம் இருக்குங்கிறதுக்காக அந்த மேக்ஸிமம் இதெல்லாம் இடிக்காமல் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கட்டி முடிச்சப்பறம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும் இந்த ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். குளிர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சிங்க, நாக்கில் கொஞ்சம் வளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாங்க. நல்ல ஜில்லு கிளைமேட்டுங்க. காலையில் மத்தியானம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. நம்ம ரீச் பண்ணிட்டோம் உதகமண்டலம். நம்ம ட்ரெயினில் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணலான்னு பார்த்தோம், ட்ரெயின் கேன்சல், அதெல்லாம் வர முடியல. அதனால் இப்போ வந்து நம்ம இந்த இடத்த உங்களுக்கு காட்டி ஆகணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஊட்டியில் பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு பிளேஸாகவே நம்ம வச்சு வந்திருக்கோம். வாங்க நேரு கேஜ்லாம் பாருங்கள், ட்ராக்லாம் இருக்குது. அந்த ட்ராக்லாம் பார்த்து அப்படியே நம்ம போயிட்டு அந்த ஊட்டி ஜங்ஷனை ஒரு ட்ரிப் மாதிரி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஊட்டி ஜங்ஷனுக்குள்ள பாருங்கள், மொத்தமே அந்த ஊட்டி டாய் ட்ரெயினுக்கு 4 கம்பார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டீம் லோக்கோ இருக்கும், அது போக 4 இருக்கும். இந்த 4ல் பார்த்தீங்கன்னா F2 DL1 D2 D1 அப்படின்னு சொல்லி 4 கோச் தான் போட்டிருக்கேன் நிற்கும். இந்த இடம் பாருங்கள், இன்னும் பழமை மாறாமல் பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட அதே இதெல்லாம் அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அட்டகாசமான நம்ம இந்தியாவில் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அதே டைப்பில் தான் இந்த இது இருக்குது. இந்த உள்ளத்தை அளித்தான் படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவுண்டமணியும் கார்த்தியும் வந்து இறங்கி இந்த ஜங்ஷன்லாம் ஓடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது இந்த ஜங்ஷன் உங்களுக்கு நல்லாவே காட்டியிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து அங்கே ஒரு லோகோ வச்சுருக்காங்க, ஸ்டீம் லோகோ தான், அதையும் பார்த்துடலாம். ஒரு செம்மையான இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மறந்துட்டேன். நம்ம சிம்லா போயிருக்குங்க நான் ஒரு டைமு. சிம்லா போகிறப்பையும் இந்த சிம்லா ஜங்ஷன் சேம் இதே மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்குது. சிம்லாவில் வந்து அந்த ஸ்டேஷன் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், பெருசாக பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணி மேலே வச்சிருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்லாவிலிருந்து கல்கா வரைக்கும் போகுங்க. இதே நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின் மாதிரி அது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இந்த கியர் ஷிஃப்டிங்லாம் அதில் இருக்காது. அதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நார்த் சைடு போகும்போது அந்த சிம்லா இது நம்ம வியூ நம்ம இதில் பார்க்கலாம். வாங்க நம்ம எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த இதை பார்த்து வரலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜங்ஷனில் அதை உட்காந்துட்டு இருக்கும்போது அது ஓப்பன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே பார்த்தோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தோம்ல, அதனால அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ட்ரெயினில் எதுவும் நிறுத்தி வைக்கலைங்க. நான் ட்ரெயின்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் 2 லோகோ ஷெட்டு 2 இருக்குங்க. ஸ்டீம் லோகோ ஷெட் இருக்குது. அதனால் லோகோ ஷெட்டு அதனுடைய ரேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
மேட்டுப்பாளையத்தில் இருக்கும். அது காலையில் உங்களுக்கு அந்த மேட்டுப்பாளையம் வந்தோன்னே அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். மறக்காமல் பார்க்கலீங்கன்னா அந்த வீடியோவும் அதில் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸும் அதை சொல்லியிருப்போம். எதனால் ட்ரெயின் கேன்சல் ஆச்சு, நம்ம ஏன் அப்புறம் பஸ்ஸில் வந்தோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் பார்த்துருப்போம். உதகமண்டலம் அந்த ஸ்டேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஷன் வேறு லெவலில் சூப்பராக இருக்க போகுது. அப்போ நம்ம திரும்ப இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த ஊட்டியோட மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வர டாய் ட்ரெயினில் இன்னொரு தடவை டிக்கெட் போட்டு நம்ம கண்டிப்பாக இந்த விளாகை பண்ண போகிறோம். பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் அதையும் பண்ணிடலாம். ஊட்டி வர மக்களுக்கு, ஊட்டி டாய் ட்ரெயினில் வர மக்களுக்கும் செல்ஃபி ஃபோட்டோஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஊட்டி இந்த போர்டு வச்சுருக்காங்க. அது லாங்கிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஒரு லோகோ பார்த்துருப்பீங்க, ஸ்டீம் லோகோ. அது வந்து ரிட்டையர்டான ஸ்டீம் லோகோ. அது வந்து நம்ம காட்சிக்காக வச்சுருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லா ஸ்டேஷன்லையுமே ஒவ்வொரு லோகோ, ரிட்டர்ன் லோகோ வச்சு நம்ம ரயில்வே இதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இது. அந்த லோகோ அந்த ஷார்ட்டை பாட்டு வந்துருங்க. டைம் இப்போ 6:10 ஆகுதுங்க. எனக்கு பின்னாடி ஹில்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம மிஸ்ட்டாக இருக்குது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரைக்கிற அளவு நல்லா செம்ம குளிர். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சாரல் மலை மாதிரி அப்படியே பூ மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு அட்டகாசமான ஃபீலாக இருக்குது. நம்ம ஊட்டி ட்ராய் ட்ரெயின் நம்ம சேனலில் காட்டி ஆகணும்னு தான் நினச்சி தான் நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணோம். அது கடைசியாக ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்கள்னால நம்ம ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஊட்டி ஸ்டேஷனே அதை காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து உங்களுக்காக காட்டுறோம். பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள்.